குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி குத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன்மணாளனை மைத்தடம் கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான் எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லையால் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லையால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் ஆய் ஆய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். குத்து விளக்கெரிய என்று தொடங்கும் 19வது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்கப் போகிறோம். குத்து விளக்குகள் சுற்றிலும் எரிய யானை தந்தங்களால் செய்த கால்களை உடைய கட்டிலில் கொத்தாக மலர்கின்ற பூக்களை சூடிய நப்பின்னையை அணைத்து கொண்டு உறங்கும் பரந்த மார்பனே, வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? மைத்தீட்டிய அழகிய கண்களை உடைய நப்பின்னையே, எவ்வளவு நேரமானாலும் நீ உன் கணவனை எழுந்திருக்க விடமாட்டாய். ஒரு கணமும் அவனது பிரிவை பொறுக்க முடியாதவளாக இருக்கிறாய். இது உன் பெருமைக்கு பொருந்தாது. இதுதான் பாசுரத்தோட பொருள், முதல் நிலை பொருள். இப்போ விளக்க உரையை பார்க்கலாம். நப்பின்னை சென்ற பாசுரத்தின் முடிவில் உன் செந்தாமரை கையால் வளைகள் ஒழிக்க வந்து கதவை திற என்று பிரார்த்தித்தார்கள். நப்பின்னை கதவை திறக்க வந்தபோது கண்ணன் அவளை தடுத்து கட்டிலில் தள்ளிவிட்டான். அவர்கள் என் அடியவர்கள், நான் சென்று திறக்க வேண்டும் என்று கூறுகிறான். உங்களுக்கு அவ்வளவு அன்பிருந்தால் அவர்கள் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் என்று பாடினார்கள் இல்லையா? அப்பவே சென்று கதவை திறந்திருக்கலாமே என்று கூறுகிறாள். இப்போது என்னைத்தான் பிரார்த்தித்து வந்திருக்கிறார்கள், அதனால் நீங்கள் போகக்கூடாது, நான் தான் போவேன் என்று கண்ணனை பிடித்து இழுக்க கண்ணன் நப்பின்னையின் மேல் விழுகிறான். இப்படி இவர்கள் இருவரும் வராமல் இருப்பதனால் வெளியில் நிற்கிற பெண்கள் ரொம்பவும் மனம் வருந்தி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறார்கள். நப்பின்னையின் மேல் விழுந்து அவளை அணைத்து கொண்டு கிருஷ்ணன் கிடப்பதை பார்க்கிறார்கள். அந்த அறையில் ஒரு குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டாளுக்கு நப்பின்னையின் பாக்கியத்தை நினைத்து பொறாமையே வந்துவிட்டது. கண்ணனை தரிசிக்க வேண்டுமென்று அபலை பெண்களாகிய நாங்கள் எத்தனை கஷ்டப்படுறோம். பல நாள்கள் நிலவரையில் அடைத்து விட்டார்கள். நோன்பு செய்யறதுக்கென்று கண்ணனை சந்திக்க அனுமதித்திருக்கிறார்கள். அப்படியே பனி கொற்ற விடியற்காலை போதில் சின்ன பெண்களான நாங்கள் வீடு வீடாக போய் பாகவத பெண்களையெல்லாம் எழுப்பி கொண்டு வந்தோம். பிறகு க்ஷேத்திர பாலகர், வாயில் காப்பவர் எல்லாத்தையும் விளக்கமெல்லாம் சொல்லி அனுமதி பெற்றோம். நந்தகோபர், யசோதை, பலராமர் எல்லாரையும் வணங்கி அனுமதி பெற்று வந்து உங்கள் இருவரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு வெளியில் நிற்கிறோம். எங்களைப் போன்ற இடைப்பெண்ணான நப்பின்னையே, நீ வந்து கதவை திறக்கக்கூடாதா? நேற்று இரவின் அனுபவம் இன்னும் தொடர்கிறதா? குத்து விளக்கோட ஒளியில்
கிருஷ்ணனோட முகமண்டலத்தை தரிசித்து ஆனந்தப்படுகிறாயா? அந்த வடிவழகில் மயங்கி விட்டாயா? அப்படின்னெல்லாம் கேட்டுண்டு நிற்கிறா. இந்த குத்து விளக்கெரிய என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இந்த பூலோகத்தை தாண்டி, லீலா விபூதியை தாண்டி ஒரு ஜோதி ஒளிவிடுகிறது. எதை காட்டிலும் மேலான உலகம் என்பது இல்லையோ அந்த வைகுண்டத்தில் பகவான் ஜோதி போல ஒளியுடன் திகழ்கின்றான் என்று வேதங்கள் சொல்கின்றன. அவருக்கு மேலும் ஒளி கொடுப்பவளாக பிராட்டி இருக்கிறாள் என்றும் சொல்கின்றன. ஆழ்வாரும் என்ன சொல்கிறார்? திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாறு என்கிறார். எப்போது ஒளி வீசி திகழ்கின்ற பிராட்டி லக்ஷ்மி பகவானின் மார்பில் அமர்ந்தாளோ அப்போது மால் திருமாலாகிவிட்டார். இப்படி ஒளிமயமான இருவர்கள், இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஒரு குத்துவிளக்கு எரிகிறதே என்று ஆண்டாள் வியந்து ஆச்சரியப்பட்டாளாம். அடுத்ததாக அவர்கள் படுத்திருக்கும் கட்டில் யானை தண்டங்களால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில். அதுவும் குவலையாபீடம் என்ற யானையையும் அதன் பாகனையும் கொன்று மல்லர்களை மாட்டி கம்சனையும் முடித்த அப்படிப்பட்ட வீரனான கண்ணன் அந்த யானையின் தண்டங்களை வைத்து செய்யப்பட்ட கட்டில். நப்பினை மற்ற கட்டில்களை ஏற்க மாட்டாளாம். அவள் வீர பத்தினி. வீரனான கண்ணன் அவளை அணைப்பதில் சுகித்து கிடக்கிறாளாம். அது மாதிரி தான் ராமனும் சீதையும் கூட பார்க்குறோம். ராமன் சீதையை காட்டிற்கு வர வேண்டாம் என்று பல காரணங்களை சொல்லி தடுக்கிறார். காட்டில் ஒன்றை வச்சுட்டு காப்பாற்றுறது கஷ்டம்னு கூட ஒரு சமயத்தில் சொல்லிட்டார். அதை கேட்டு சீதை சொன்னாலாம், இதை என் தந்தை ஜனகர் கேட்டால் ராமஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், ராமா ஒன்றை ஆண்மகன்னு நினச்சி என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேனே, ஆனால் ஆண்மகன் வடிவத்தில் ஒரு பெண்ணை மாப்பிள்ளையாக அடைந்து விட்டேனே என்று சொல்லி வெட்கப்படுவார் என்று சீதை சொல்கிறாள். ஜாமாத்தான மாப்பிள்ளன்னு அர்த்தம். அதன் பிறகு கரதூஷணர்களை 14,000 பேரை ஒருவனாக வதைத்து தள்ளிவிட்டு உடல் முழுவதும் ரணங்களோடு வந்தபோது அப்போ சீதை என்ன சொல்கிறான்னா, தம் திருஷ்டுவா சத்ருஹர்த்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அப்படியே அவர் உடம்பு முழுக்க ரணங்களோட வரச்ச ஓடி வரா. எப்படி சத்துருக்களை எல்லாம் என்னோட வீரக்கிழவர் ஜெயிச்சிருக்கார், எப்படி மகர்ஷிகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்துருக்கார், அப்பேற்பட்ட என்னோட வீரக்கணவர் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடி கணவரை அணைத்து கொண்டாளாம் சீதை. இதோட உட்பொருள் என்ன? ஜீவாத்மா இந்த உலகில் பிறந்த நிமிடத்திலிருந்து பயம். எதுவும் நிலையானதல்ல, எந்த உறவும் நிரந்தரமல்ல. பகவான் மட்டும்தான் நிச்சயமாக நம்மை ரட்சிக்க சக்தி உடையவர். இந்த ஞானம் வந்துட்டா வேறு துணையை ஒரு ஜீவாத்மா தேட மாட்டான். அந்த கட்டில் மேலே மெத்தென்ற பஞ்சசயனம், 5 தன்மைகளை கொண்ட மிக விருதுவான படுக்கை. வெண்மை, அழகு, குளிர்ச்சி, மனம், மென்மை. படுக்கை நிச்சயமாக கண்ணனோட சுகுமாரமான சரீரத்துக்கு ஏற்ற படுக்கை தான். ஆனால் அதோட உண்மையான பொருள் என்ன? ஜீவாத்மா தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்த பஞ்சகம். பரமாத்மாவோட ஸ்வரூபம், ஆத்மாவோட ஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், பிராப்பியம், விரோதி ஸ்வரூபம் ஆகிய 5ஐயும் இவைகளெல்லாம் குறிக்கின்றன. பஞ்சசயனத்தின் மேலே கொத்து கொத்தாக வளர்கின்ற பூக்களை சூடிய நப்பின்னையின் திருமார்பின் மேல் தன் மார்பினை வைத்து பள்ளி கொண்டிருக்கும் மலர் மார்பா, மலர்கின்ற மார்பினை உடையவனே, வாய் திறந்து பேசக்கூடாதா என்று கேட்கிறார்கள். அப்போது போக வேண்டாம் என்று நப்பின்னை கண்ணால் ஜாடை காட்டுகிறாள். உடனேயே ஆண்டாள் மைத்தடங்கண்ணினாய் என்று நப்பின்னையை விழித்து, கண்ணனோடு சேர்ந்திருப்பதால் நீ விழிகளுக்கு மை தீட்டு கொண்டிருக்கிறாய், பூக்களையும் சூடியிருக்கிறார். நாங்கள் கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக விரதம் பூண்டு மை தீட்டாமல் மலர் சூடாமல் இருக்கிறோம். உன் கணவனை தூக்கத்தினின்றும் நீ எழுந்திருக்க விடுவதில்லை.
சற்று நேரம் கூட கண்ணனை பிரிந்திருப்பதை உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்படின்லாம் குற்றம் சாட்டுற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவளே சொல்கிறா, இது நப்பின்னையினுடைய பிராட்டியுடைய சுபாவம். அவள் குற்றமற்றவள், அனபாயினி. எது குற்றம்? ஜீவாத்மா பகவானை பிரிஞ்சிருக்கிறதான் குற்றம். அவள் அந்த குற்றம் இல்லாதவள். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று பகவானுடன் எப்போதும் சேர்ந்தே இருப்பவள். ஆச்சாரியர்கள் நம்மாழ்வாருக்கும் பெரிய பிராட்டிக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு என்று எடுத்து காட்டுவார்கள். இங்கே நம்மாழ்வார் ஜீவாத்மாவை குறிக்கிறார். பகவானை விட்டு பிரிந்தால் தரிக்க முடியாமை என்பது இருவருக்கும் உண்டு. காக்குத்தன் வாரானால் கண்ணனும் வாரானால் மாயும் வகையறியேன், யார் என் ஆவி காப்பார் என்று தவித்து கண்ணீர் சிந்துகிறார் ஆழ்வார். இந்த நிலை பிராட்டிக்கும் உண்டு, நப்பின்னைக்கும் உண்டு. அதே போல பகவான் எப்படி இருக்காரா? ஆழ்வாரை விட்டு பிரிந்து பகவான் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறார். அவருடைய உடல் வாயெல்லாம் வெளுத்து போய் இருக்கிறது. எப்போது ஆழ்வார் என்ற ஜீவாத்மா கிடைத்து அவருக்கு முக்தி கொடுத்து அழைத்து செல்ல போகிறோம் என்று தெரிந்ததோ அப்போது அவரோட கண்கள்லாம் சிவந்து வாய் மலர்ந்து சிரித்து மகிழ்வாராம். இத்தனை நாள் தொலைந்து போயிருந்த ஜீவாத்மாவை பெறப்பெற்றோம். ஆழ்வாரை பெற்ற பிறகுதான் பகவானுடைய முகத்தில் ஒளி வருமாம். புஷ்பம் நப்பின்னையின் தலையில் வைத்ததும் மலர்கிறது. பகவானுடைய திருமார்பு நப்பின்னையை அணைத்து கொண்டதும் மலர்ந்தது, விரிந்தது. நப்பின்னையும் கண்ணனும் அணைத்து கொண்டு படுத்திருப்பது. இப்படி ஜீவாத்மா முக்தி பெற்று தன்னிடம் வந்ததும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பெறுகின்ற ஆனந்தத்தை குறிக்கிறது. பகவான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் திரும்ப தன்னை அடைய வேண்டும் அப்படின்னு காத்திருப்பார். ஒவ்வொரு நாளும் காத்திருப்பார். பல ஜென்மங்களாக கூட நாம் பாராமுகமாக இருந்தாலும் நமக்காக காத்திருப்பார். ஜீவாத்மா முக்தி பெற்று வைகுண்டத்தை அடைந்ததும் முகம் மலர்ந்து வரவேற்று தன்னோட மடியில் அமர்த்தி கொண்டு அணைத்து உச்சி முகர்ந்து அன்போடு பேசுவார் என்று வேதம் சொல்கிறது. இதைத்தான் நப்பின்னையும் கண்ணனும் அணைத்து கொண்டிருப்பது நமக்கு சொல்கிறது. ஆனால் நீ எப்படி பகவானை விட்டு பிரிந்தால் தவிப்பாயோ அப்படித்தானே நாங்களும் தவிக்கிறோம். தத்துவம் அன்று, இது உன்னோட உண்மை ஸ்வரூபமில்லை. உன்னுடைய உண்மை ஸ்வரூபம் என்பது புருஷகாரமல்லவா? எங்களை நீ அல்லவா புருஷகாரம் செய்து பகவானோடு சேர்த்து வைப்பவள். அந்த நிலைக்கு இது சேராதே. மேலும் உன்னோட சுபாவம், உன்னோட இயல்பு எப்படிப்பட்டது? நீ கருணையை பொழிபவள், அவரை விட அதிகமாக கிருபை உடையவள். அந்த கருணைத்தன்மைக்கும் நீ இப்படி எங்களை பிரித்து வைப்பது சேராது என்று சொல்லிவிட்டு அடுத்த பாசுரத்தில் இருவரையும் சேர்த்து வைத்து ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அதனை நாளை பார்ப்போம்.